ஜெய் ஸ்ரீராம். அடியேன் ஜி.எம். சுவாமிஜி. இன்றைய பக்தி தலைப்பிலே சனிப்பெயர்ச்சியை பற்றிய சிறிய தகவல்கள். சனி பகவான் 6/3/2026 கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். இது 7ஆம் இடம் கன்னி ராசிக்கு. 70-75% பலன் என்பது உண்டு. இது பொதுவான பலன்கள். கிரகங்கள் மாறக்கூடிய நிலை என்பதும் கோச்சார பலன்படியும் ஜாதக கட்டத்தின்படியும் பலாபலன்கள் மாற வாய்ப்புகள் உண்டு. இது பொதுவான பலனே. உத்தியோகஸ்தாரர்களுக்கு தொழிலே கவனங்கள் தேவை. உத்தியோகம் பார்க்குறவாளுக்கு உத்தியோகத்திலே கவனம் தேவை. தேவையற்ற குழப்பங்கள் என்பதும் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் தேவையில்லாத சில பல தடங்கல்கள்லாம் வரும். அதை வரும்போது நிதானமாக கையாளுவது ரொம்ப 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 நல்லது. ஒரு தடவைக்கு பல தடவை யோசிப்பது நல்லது. பணம் இருக்குது அப்படிங்கிறதோட அந்த பணம் என்பது நமக்கு தேவையில்லாத ஊத்ரம் இல்லாத அளவுக்கு அதை பார்த்துக்கணும். அப்போ கொடுக்கல் வாங்கல்லே நிதானங்கள் என்பதும் தேவையில்லாமல் விரைய செலவுகள் பண்ணாமல் இருப்பதும் ரொம்ப நல்லது. திருமண யோகங்கள் வரும்போது ஆகாதவாளுக்கு கைகூடும். கன்னியா பெண்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். பெண்களுக்கு வரும்போது நன்னா இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் உடம்பத்திலே சரீரத்திலே வியாதிகள் என்பது ஏதாவது இருக்கும். அதுக்கு உணவு முறைகளை கையாளுவது உன்னதமான ஒரு பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. வாகனத்திலே நிதானம் தேவை. ஜாக்கிரதையாக போகிறது ரொம்ப நல்லது. நம்ம போயிட்டே இருப்போம். எதற்கு யாராவது சம்பந்தம் இல்லாமல் லேசாக தட்டிட்டு போயிட்டே இருப்போம். அதனால் எவ்வளவு நம்ம நிதானமாக போகணுமோ அது போகிறது நமக்கு ஒரு உன்னதமான பலனை கொடுக்க வாய்ப்பு உண்டு. நண்பர்களுடைய பலம் என்பது மாணவர்களுக்கு படிப்பும் இருக்கும், நண்பர்களுடைய பலமும் இருக்கும். ஆனால் அந்த நண்பர்களுடைய பலத்தை முறையாக கையாளுவது ரொம்ப நல்லது. ஏதாவது மனஸ்தாபம் வராமல் அனுசரணையாக அப்படியே பேசி ஒருத்தருக்கு இருக்கக்கூடியது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். படிப்பு நன்னா இருந்தாலும் கூட மறதிகள் கொஞ்சம் அப்படியே படிப்பில் மறந்து போகக்கூடிய சூழ்நிலைகள், நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அங்கே நமக்கு ஏதாவது சப்ஜெக்ட் வராமல் அது மூலியமாக நமக்கு மார்க்குகள் குறையறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் கொஞ்சம் வர வாய்ப்பு உண்டு. அது ஹயக்கிரீவர் பரிகாரத்தின் மூலியமாக நிவர்த்தி கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதனால் ஹயக்கிரீவரை தரிசனம் பண்ணுறதும் அவளை நினச்சிட்டு இருக்கிறதும் ரொம்ப 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 உன்னதமான ஒரு பலன்கள். கலைத்தொழில் ரொம்ப அழகாக இருக்கும். கலைத்தொழில் ரொம்ப அழகாக இருக்கும். எந்த கலையாக இருந்தாலும் கூட அது நல்ல ஒரு பிரதிபலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. விவசாயங்கள் ரொம்ப அருமை. கூட்டுத்தொழில் புதுசாக தொழில் கூட்டு சேர வேண்டாம். பழையபடி கூட்டுத்தொழில் இருந்தால் அதை நிதானமாக நடத்துவது நல்லது. புதுசாக என்னதுலேயுமே கூட்டுத்தொழில் செய்யாமல் தனக்குத்தானாகவே என்ன முடியதோ அதை மட்டும் செஞ்சோம்னா ரொம்ப நல்ல பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. பெரிய ஒரு பாதிப்புகள் என்பது எதுவும் கிடையாது. நம்மளுடைய முறைகளும் நிதானங்களும் நம்ம முறையான வழியிலே கையாண்டோம்னால் நிச்சயமாக நற்பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசியாக இருக்கிறதுனால பெண்கள்லாம் காலம்பரை ஏந்திருந்து அவசியம் பூஜை ரூமில் ஒரு தீபம் ஏற்றி குடும்ப நலனுக்காக சுவாமி வரும்போது தீபம் ஏற்றி வழிபடுவது உன்னதமான ஒரு பலன்கள். ஞாயிற்றுக்கிழமையிலே ராகுகால நேரத்திலே துர்க்கை வழிபாடு செய்வதும் பைரவருக்கு தேய்பிறை என்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதும் குலதெய்வ வழிபாடும் உன்னதமான ஒரு பலன் என்பது கொடுக்கும். ஆஞ்சநேயருக்கு அவசியம் சனிக்கிழமை விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப நற்பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. அவனருள் பெறுக. அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். ஜெய் ஸ்ரீராம். ராம் ராம். நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீராம்.